وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இதுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, அவர்களுடைய சிறுபிராயம், அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, நபியாக ஆன பிறகு மக்காவிலே அவர்களுடைய அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கை, அதற்கு பிறகு அவர்கள் மதீனா சென்றது, மதீனாவுடைய ஹிஜ்ரத் பயணம், ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு அவங்க பட்ட கஷ்டம், சிரமம், அவங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய எளிமை, அடக்கம், பணிவு, வீரம், இப்படியான பண்புகள், இவைகளை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சோம். அடுத்து இப்ப இன்னைக்கு தெரிய போறது என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இந்த 10 வருஷ காலத்துல நிறைய போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க, நிறைய யுத்தங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. அந்த யுத்தங்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அந்த யுத்தங்களுடைய பின்னணி என்ன, மொத்தம் எத்தனை போர்கள்ல அவங்க கலந்து கொண்டாங்க, அந்த விவரங்களை எல்லாம் கூட நாம தெரிஞ்சு கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா அரபிய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்று அவங்க ஒப்புக்கொள்வது யுத்தங்களை தான். வரலாறுன்னு எழுதி வச்சுக்கிறது மகாசின்னு சொல்லி யுத்தங்களுக்குன்னே தனி நூல்களை எழுதுவாங்க. யுத்தங்கள் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கக்கூடியதுன்னு அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால இந்த யுத்தங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நுணுக்கமா உன்னிப்பாக ஒவ்வொரு செய்தியையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தங்களை நம்ம பார்க்க போறோம். எப்ப யுத்தம் ஆரம்பிச்சிச்சு, எதனால ஆரம்பிச்சிச்சுங்கிற போர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும், சரியாக ஒரு வருஷம் வரைக்கும் ரபியுல் அவல்ல வர்றாங்க. அப்ப ஏறக்குறைய ஒரு 10-11 மாசம் வரைக்கும் எந்த யுத்தங்களையும் அவங்க சந்திக்கல. ஒரு வருஷ காலம் வரைக்கும் அவங்க அந்த மக்களை சீரமைக்கிறது, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கிறது, தங்குறதுக்கான ஏற்பாடு செய்யறது, பள்ளிவாசலை கட்டுறது, தங்களுக்கு ஒரு தளத்தை உண்டாக்குறது, இந்த பணிகளுக்கு தான் அவங்களுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. இப்படி ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் தேடணும்னு அவங்க விரும்புறாங்க. ஏன்னு கேட்டா, இங்க வந்து சோத்துக்கு கஷ்டப்பட்டதுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சஹாபாக்கள் எல்லாம் ஒரே ஒரு துண்ட தோல்ல போத்திக்கிட்டு அதுவே அவங்களுடைய வாழ்க்கையாக மாறி போனதை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒரு பேரிச்சம்பளம் தான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஜீவனாம்சம், ஒரு நாளுடைய மொத்த உணவு என்ற அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இப்படி எல்லாம் தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பிறவியில பிச்சைக்கார ஆளுக்கு யாரும் கிடையாது. இவங்களெல்லாம் மக்காவுல நல்ல வசதியா இருந்தவங்க. இன்றைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீடு இல்லாம பள்ளிவாசலுடைய திண்ணையில படுத்து கிடக்குறாங்களே, இந்த தோழர்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இன்னொருவருடைய வீட்டுல போய் சகோதரரா சேர்த்து விடப்பட்டிருக்காங்களே, இவங்கெல்லாம் ஓசிச்சு திங்கிற ஆட்களா? இல்ல. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும், அபூபக்கர் ஆகட்டும், உமர் ஆகட்டும், உஸ்மான் ஆகட்டும், அலியாக ஆகட்டும், இன்னும் அந்த மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட பெரும்பாலான மக்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் மக்காவுல அழகான வீடு இருந்துச்சு, அழகான வசதி வாய்ப்பு இருந்துச்சு, அவங்களுக்கு ஏதோ சொத்து சுகம் இருந்துச்சு, கஞ்சி கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருந்துச்சு. இவ்வளவும் இருந்து அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டதுனால இந்த நிலைமைக்கு ஆளானாங்க. விரட்டி அடிக்கப்பட்ட காரணத்தினால, அந்த ஒரு கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டதுனால எல்லாத்தையும் இழந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அநீதி இழைக்கப்பட்ட நாம் இழந்ததை மீட்கணும், இழந்ததை மீட்கணுங்கிற உணர்வு இருக்கு பாருங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆரம்பமே அதான் ஆரம்பிச்சிருங்க. சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டைக்கு போனதெல்லாம் வந்துச்சு அதனால சண்டைக்கு போனாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிக்கவும் போனாங்க, எல்லாத்தையும் போகல. எவன் ஏற்கனவே தங்களுடைய சொத்துக்களை பறித்தானோ, எவன் தங்களுடைய சகோதரர்களை கொலை செஞ்சானோ, எவன் நாடு கடத்தினானோ, எவன் பலரை வந்து ஊனமாக ஆக்கினானோ, அந்த மாதிரியான சொந்த ஊர்வாசிகள், மக்காவாசிகள், அவர்களை இலக்கு வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியவும் சண்டைக்கு போனார்கள். வரலாறு நீங்க விளைவிக்கணும். வலியவும் போனாங்க. எப்படி வலிய போறாங்கன்னு கேட்டா, இப்ப மக்கா
உள்ள இருந்து பெரும்பாலும் சிரியாவுக்கு தான் வியாபாரத்துக்கு போவாங்க. ஷாம்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு சிரியா. மக்காவுல இருந்து மக்காவுல உள்ள அந்த அபு ஜஹில், அபு சுஃபியான், காலித் இப்னு வலீத், உமையா இவர்கள் எல்லாம் வியாபாரத்திற்காக வேண்டி சிரியாவுக்கு போவாங்க. மக்காங்கிற ஊர்ல இருந்து சிரியாவுக்கு போவாங்க. போய் இங்க உள்ள பேரிச்சம்பளம் போக்குவரத்து எல்லாம் அங்க வித்துப்பட்டு அங்க இருந்து என்ன செய்வாங்க, சரக்குகளை ஏத்திக்கிட்டு இங்க வருவாங்க, மதீனா மக்காவுக்கு வந்துருவாங்க. இப்ப மக்காவுல இருந்து சிரியாவுக்கு போறாங்க இல்லையா, மதீனா இருக்குதுல, இந்த மதீனா எங்க இருக்குது, சிரியா எங்க இருக்குது, மக்கா எங்க இருக்குன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பமாகுதுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். மக்கா, மதீனா, சிரியா. ஏன்னா மக்காவுல இவங்க இருக்கிறாங்க, மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. சிரியாங்கிறது எங்க இருக்குது, சிரியாவுக்கு போற வழியில மதீனா எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிறதா ஒரு ஒய், இங்கிலீஷ் ஒய் இருக்கிற ஒய் போட்டுக்கிறங்க. இந்த ஒய் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒய்யுடைய அடிப்பாகம் இருக்குல்ல, அதை மக்கான்னு வச்சுக்கிறங்க. ஒய் இங்கிலீஷ் ஒய் இருக்கலாமா, அந்த ஒய்ய போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ஒய்யுடைய அடிப்பாகம் என்னது, மக்கா. சரியா? அப்படி மக்காவுல இருந்து நேர இந்த பக்கம் போற அந்த கவட்டையில போனோம்னா அது சிரியா, இந்த பக்கம் போறதுல போனா அது மதீனா. மதீனாவும் சிரியாவும் ஒரு நேர்கோட்டில் ஏறக்குறைய வரும். அந்த ஒய்யில வி மாதிரி தான் காட்ட முடியும், ஒய் காட்ட முடியாத வரல. ஒய் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, இப்படி ஒரு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. இது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மதீனா, இது சிரியா. இது இங்க வச்சுக்கிறீங்க, இந்த ஒய்யுடைய காலு, இது மக்கா. இந்த மக்காவுல இருந்து வியாபாரத்துக்கு போறவங்க சிரியாவுக்கு தான் போகணும். சிரியாவுக்கு போகும்போது இப்படியே போவாங்க. போகும்போது மதீனாவுக்கு கிட்ட நெருங்கி வந்துடுறாங்க. இந்த மதீனாவாசிகள் அவங்கள மடக்க நினைச்சாங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படி மடக்கிடலாம். இப்படித்தானே இருக்கிறாங்க. இவன் இவ்வளவு தூரம் வரணும் சிரியாவுக்கு, மதீனாவில இருந்து சிரியா நெருக்கி கிட்டத்தில் வந்துருச்சு. அப்ப இந்த மக்காவில இருந்து போறக்கூடிய இந்த வியாபார கூட்டங்களை எல்லாம் இப்படி குறுக்க நெஞ்சிடலாம், மதீனாவாசிகள் நினைச்சா மடக்கி போடலாம். அப்ப அந்த மாதிரியான அமைப்புல இந்த 3 ஊர் அமைஞ்சிருக்குது. மக்காங்கிறது இப்படி கீழே இருக்குது, சிரியாங்கிறது இந்த பக்கம் போறது, மதீனா இந்த பக்கம் போறது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்முடைய சொத்து சுகங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அப்ப பறித்து ரொம்ப அக்கிரமம் பண்ணி இருக்கிறாங்க. மக்காவுல இருக்கிற சொத்து பூரா நம்ம சொத்து தான். மக்காவுல விட்டுட்டு வந்தாலும் யாருக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமான வீடு வாசல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானுவோம். இதை நம்ம லேசில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல்ல தான் மதீனாவுக்கு போனாங்க. எல்லாருக்கும் தெரியும், ரபியுல் அவ்வல் மாசம் 12 தான் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுல நுழைகிறாங்க. ரபியுல் அவ்வல், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். எவ்வளவு நாளைக்கு? 10 முஹர்ரம். அப்புறம் சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் அவ்வல் 12,000. இந்த சஃபர் மாசம் 10 மாசம் முடிஞ்ச உடனே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல்னு கேட்டா, ஒரு கூட்டம் ஒண்ணு, வணிக கூட்டம் ஒண்ணு எங்க வந்துகிட்டு இருக்குது, குறைஷ் கூட்டம் ஒண்ணு வியாபார சரக்கோட வந்துகிட்டு இருக்குது. எங்க இருந்து வருது? மக்காவுல இருந்து சிரியாவை நோக்கி ஒரு வியாபார கூட்டம் ஒண்ணு வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவுல கிடைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வியாபார கூட்டங்கள் எல்லாம் போகும், அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. எத்தனை வியாபார கூட்டம் போய்கிட்டு தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு வச்சது யாரை மட்டும்னா மக்காவாசிகள் மட்டும்தான், சொந்த ஊர்க்காரங்களை தான். ஏன்னா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமறிக்கிறாங்கல்ல, இந்த வழிமறிச்சதை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு கொள்ளைக்காரர் மாதிரி எல்லாம் கூட சில பேர் சித்தரிச்சிருக்காங்க. இந்த சல்மான் ருஷ்டி கூட அவனுடைய அந்த சாத்தானிக் வருஷத்துல எழுதுறான், இந்த சம்பவத்தை சுட்டி காட்டி அவர் கொள்ளையடிச்சாரு பயணிகளை எல்லாம் அப்படின்னு சொல்றான். எல்லா வியாபாரிகளையும் எல்லா பயணிகளையும் ஒன்னும் கொள்ளையடிக்கல, வழி மறிக்கல. யார செய்யறாங்கன்னு கேட்டா, வீடு வாசல் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு ஒரு வெறும் துண்டை மட்டும் போத்தி விட்டு விரட்டி அனுப்புனாங்கல்ல, அவ்வளவு அங்க நமக்கு சொந்தமான அங்க இருக்குது. எத்தனை தலை எடுத்திருக்காங்க, எத்தனை பேரை தூக்குல ஏத்திருக்கிறாங்க, எத்தனை பேரை 2 கூட கிழிச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நம்மளை விரட்டி விட்டு நம்முடைய சொத்துக்களையும் பறிச்சுக்கிட்டு எந்த அச்சமும் இல்லாம நம்ம இருக்கிற பகுதி பக்கமே உரைச்சுக்கிட்டு அவன் வியாபாரத்துக்கு சர்வசாதாரணமா போறதா, இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காத்துக்கிட்டு இருந்தாங்க. 13 வருஷம் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கொலைத்தனமான இல்ல. 13 வருஷம் மக்காவுல
சபூர் தான் பண்ணினாங்க, எல்லாம் கணக்கு தீக்கணும்னு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த குறைஷி கூட்டம் ஒண்ணு வருது, பனு லம்ராங்கிற ஒரு கூட்டம் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சஃபர் மாசத்துல, அதாவது 10 மாசம் வரைக்கும் எங்கேயும் போகல, 10 மாசத்துக்கு அங்க எல்லாரும் சீரமைக்க வேண்டி இருந்துச்சுல, வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கணும், பள்ளியாசை கட்டணும், தங்களுக்கு ஒரு இடத்த உண்டாக்கணும். 10 மாசம் வரைக்கும் எந்த பணியிலையும் வெளியெல்லாம் போய் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணல. 10 மாசம் ஆகி சஃபர் மாசம் வந்த உடனே தான் முதல் பயணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. ஒரு குறைஷி கூட்டம் வருதுன்னு ஒரு தகவல் வருது. தகவல் வந்த உடனே அவங்களே தலைமை வாங்கி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுக்கு வந்து சஅத் இப்னு உபாதா, அவர் ஒரு பெரிய அன்சாரி தோழர், நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், பெரிய தியாகி. அவரை வந்து அந்த 12 பேர்ல ஒரு ஆள், அவர் அக்கபாவுல உடன்படிக்கை எடுத்து இஸ்லாத்துக்கு வருவாங்களே, முதல்ல வந்து சந்திப்பாங்களே, அதுல உள்ள ஒருத்தர் சாது. அவரை வந்து மதீனாவுக்கு நீ நிர்வாகம் பண்ணிக்க, நீ தான் இப்ப ஆட்சி தலைவர், அவரை ஒப்படைச்சிட்டு அவங்க போறாங்க. அதாவது ஒரு போருக்கு போறாங்கன்னா அந்த இடத்துக்கு ஆட்சி தலைவர் ஒருத்தர் நியமிச்சுட்டு தான் போகணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கூட்டம் ஒன்று வர்றானுவோ, வியாபார கூட்டம், அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும். என்னடா அவ்வளவு கஷ்டம், ஒரு பேரிச்சம்பளம் தின்னுட்டு எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும், நமக்கு சொந்தமானதை கூட பரிசு வச்சுட்டு இருக்கிறான் கேட்டா, ஒரு குழுவை அழைத்து கொண்டு போறாங்க. அபவா என்ற இடத்துக்கிட்ட போறாங்க. இந்த அபவா என்ற இடத்துக்கிட்ட தான் அவங்க வர்றாங்கன்னு தகவல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளபதி, அங்க ஆட்சி தலைவராக இருந்துகிட்டு மதீனாவுல உட்கார்ந்துட்டு இருக்கல, உடனே கூட்டம் திரட்டுறாங்க, வாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு போய் அபவாங்கிற இடத்துக்கு போனா அந்த குறைஷி கூட்டம் ஒண்ணு அங்கிட்டு வரல. ஒரு தவறான தகவல் அது. ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதே வந்து ஒரு தவறான தகவல் தான். ஆனா அவருடைய என்னவா இருந்துங்கிறதா சொல்ல வர்றேன். இந்த குறைஷிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்சாலேயே உடனே என்ன செய்வாங்க, போய் ஒரு வழிமறிப்பாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. அது ஒண்ணு தப்பு ஒண்ணும் கிடையாது, அவங்க சொத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்க, அதனால வந்து அது ஒண்ணு தப்பு ஒண்ணும் கிடையாது. அப்ப பனு லம்ராங்கிற அந்த கூட்டத்துக்கிட்ட போன அவங்க தான் ஒத்தாசை பண்றாங்கன்னு தகவல் வந்துச்சு. அங்க போய் இறங்கி பனு லம்ரா கூட்டத்துக்கு எச்சரிக்கை பண்ணி, இந்த குறைஷி கிரேசன் பார்க்க வந்தானே இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பிடுறாங்க. இது வந்து போருக்குன்னு புறப்பட்டு போனதுனால இதுக்கு பேர் அபவா யுத்தம்னு சொல்லுவாங்க. யுத்தம்லாம் நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு ஒரு ஆயுதம் தரித்து கிளம்பி போயிட்டாங்க இல்லையா, அதனால இதுக்கு பேர் என்னது, கஸ்வத்துல் அபவான்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப யுத்தம் நடக்கல, யுத்தத்துக்கு புறப்பட்டு போனாங்க. யாரோட போறாங்க, குறைஷிகளோட வணிக கூட்டத்தை எதிர்பார்த்து தான் போறாங்க. இது ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சஃபர் மாசம் நடக்குது. அதே மாதிரி அதே கட்டத்திலேயே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு தகவல் வருது. என்ன தகவல்னு கேட்டா, கூட்டம் குறைஷி கூட்டம் பெரும் கூட்டம் ஒன்று வந்துகிட்டு இருக்குது, பெரிய கூட்டம் ஒண்ணு மக்காவுல இருந்து என்ன செய்யுது, சிரியாவை நோக்கி சரக்குகளோட போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. மறுபடி ஒரு மாசத்திலேயே ரபியுல் அவ்வல்ல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உபைதா பின் ஹாரிஸ் என்ற ஒருவருடைய தலைமையின் கீழே ஒரு 60 பேர் அல்லது 80 பேர், உத்தேசமா உள்ள கணக்கு தான் ரிவாயத்தில் கிடைக்குது. சுமார் 60 இருந்து 80க்குள்ள உள்ள ஒரு நம்பர்ல உள்ள தோழர்களை, அவ்வளவு பேருமே மக்காவிலிருந்து வந்தவங்க தான், அன்சாரிகள் யாரையுமே இல்ல சேர்த்துக்கல. ஏன்னா இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்த மக்களையும் கொண்டு களத்தில் இறக்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. நம்ம தான் அகதியா வந்திருக்கிறோம், நம்ம தான் கணக்கத்துக்கு உரிமை படைத்தவர்கள், இவர்கள் போய் கணக்கத்துக்கு உரிமை இல்லை. இவங்க எதையும் விளக்கல, யாரு, அன்சாரிகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கும் போது கூட யாரை தேர்ந்தெடுக்கல, மதீனாவாசிகளை தேர்ந்தெடுக்கல. ஏன்னு கேட்டா அவங்க நியாயம் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு வந்துருமா, அவங்களுக்கு எந்த நியாயமும் இல்ல மக்காவாசிகள்ட்ட கேட்கறதுக்கு. இந்த மக்காவில இருந்து அகதியா வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு நியாயம் இருந்துச்சு, தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்துக் கொண்டவர்கள் அடிப்படையில். ஒரு 60 இருந்து 80 பேருக்குள்ள ஒரு குழுவை அனுப்பி, நீங்க போய் வழிமறிங்க, வந்துட்டு இருக்காங்க, வழிமறிச்சு என்ன பொருள்களை எடுத்துட்டு வந்துடுறது, நமக்கு சொந்தமானது தானே, வியாபாரத்தில் கொண்டு போவாங்கல்ல, அந்த சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த நிர்பந்தப்படுத்தினா தான் சகஜமாக தாய் சொந்த ஊருக்கு போக முடியும். அந்த ஊர்ல உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அந்த ஊர்ல உள்ள உரிமை எப்படி நிலைநாட்டுறது? டேய், இவரை பகச்சுக்கிட்டா ஒளிஞ்ச முடியாது, நீங்க வாங்கப்பா, நீங்க உங்க ஊர்ல வந்து இருந்துருங்கப்பா, உங்களுக்கு வேண்டியதான் உங்க சொத்தை எடுத்துக்கிறீங்கப்பான்னு சொல்ல வைக்கணும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா ஒரு 60 இருந்து 80க்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா வந்த கூட்டம் வந்து பெரும் கூட்டமா வருது, வணிக கூட்டம், பெரிய வணிக கூட்டமா வருது. வந்தா இங்க இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவங்க வந்து அம்பு எய்து என்ன செய்யறாங்க, அந்த கூட்டத்தை எதிர்கொள்றாங்க.
வில்லுனால பெருங்கூட்டமா இருக்கனால கிட்ட போய் சண்டை பிடிக்காம வில்லுனால அம்பு எய்கிறாங்க. அம்பு எய்த உடனே அந்த கூட்டம் வேகமாக தப்பிச்சு ஓடி போயிடுது. அவங்க வந்த கூட்டங்கள் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த அம்பு எய்ததை தவிர வேற ஒரு யுத்தம் ஒன்று நடந்துக்கல. இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போகாம அதே காலகட்டத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா பத்ர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னொரு கூட்டம் அபூஜஹல் தலைமையில, அவன் தானே ஹீரோ அங்க மக்காவுக்கு. அப்ப அபூஜஹலுடைய தலைமையில அந்த கடல் வழியாக கடலோரமாக சாமை நோக்கி 300 பேரோட அவன் புறப்பட்டு போயிட்டு இருக்கான். 300 பேரோட அபூஜஹல் தலைமையில 300 பேரோட ஒரு கூட்டம் ஒன்று போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஹம்சா ரசூலுல்லாஹ்வுடைய சின்னத்தா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க தலைமையில 300 பேரை கேள்விப்பட்டு அனுப்புன 30 பேர் தான். அதாவது 1க்கு 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. நீ 300 அனுப்ப தேவையில்லை, அவங்க 300 தானே, அவங்க காசு பணம் சுத்த பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்க, நம்ம அல்லாஹ்வுக்காக போறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால 300 பேர் வரலான்னு கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது 30 பேர் தான். ஹம்சாவுடைய தலைமையில 30 பேர் கொண்ட ஒரு குழுவை வழிமறிக்க அனுப்புறாங்க. அனுப்புனா அங்க ஒரு பனு அம்ரு ஜுஹைனி, பனு அம்ரு என்ற கோத்திரத்தை சேர்ந்த மஜ்தீன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டவர், மக்காவாசிகளோட உடன்படிக்கை செஞ்சவர். அதாவது 2 பக்கமும் நாங்க சண்டையிட மாட்டோம் அப்படின்னு 2 மக்களுக்கு வேண்டியவராக இருந்தவர். அவர் இதை கேள்விப்பட்டு நடுவில் விழுந்து, அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வேணாம்னு சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அதை திருப்பி விட்டுறாரு. சண்டை நடக்காம 2 பக்கம் மோதி கொள்ளாமல் என்ன செய்யறாரு, அபூஜஹலையும் காப்பாத்தி விட்டுறாரு, இவங்களையும் சண்டைக்கு போகாம நடுவில் விழுந்து சமரசம் பண்ணிடுறாரு. அப்பவும் சண்டை நடக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இல்லாம திரும்பி திரும்பி இதை பண்றாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது ஒரு கூட்டம் கிளம்புதுன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. மக்காவில இருந்து இவங்க ஒரு கூட்டமா கிளம்புறாங்க. வேற எத்தனை ஊர்கள் இருக்கும், எத்தனை வியாபாரிகள் போவாங்க. சொந்த ஊர்ல இருந்து சொந்த நாட்டில இருந்து விரட்டி அடிக்கப்பட்டால் அந்த நாட்டை மீட் ஆகணும். அவங்களுக்கு சொந்தமான ஊர் இல்லையா மக்காங்கிறது. அப்ப அதுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு டைம்ல அதே ரபியுல் அவ்வல்ல இன்னொரு கூட்டம் வருதுன்னு கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சாயிப்ங்கிற ஒரு சஹாபிய ஆட்சியாளராக நியமிச்சுட்டு இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே புறப்படுறாங்க. 2 பேர் முதல் தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனாங்க. 2 கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கு 2 சஹாபிகள் தலைமையில ஆள் அனுப்புனாங்க. 3ஆச்சு. 4வது தடவை இந்த மாதிரி கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாயிப்ங்கிறவங்கள அமீரா ஆக்கிட்டு 200 வாகனத்துல குதிரையில சவாரி செய்யக்கூடிய வீரர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு போறாங்க. அங்க உமையா பின் கலப்புங்கிறவனும் ஒரு 100 பேரும் ஒரு 1500 ஒட்டகமும் அவங்க வருது. சரக்கெல்லாம் 1500 ஒட்டகத்துல ஏத்திக்கிட்டு 100 பேரோட உமையா பின் கலப்புங்கிறவன் அவன் ஒரு முக்கியமான லீடர் மக்காவுல, அவன் தலைமையில வந்துகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஆனா அந்த தகவல் சேர்ந்தது லேட் ஆனதுனால போன அந்த இடையில தான் போய் வழிமறிக்கணும். அதாவது போற வழிமறிக்கிறதா இருந்தா அந்த இடையில மறிக்கலன்னா போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கு இடையில அவங்க முந்திட்டாங்க. அது போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேரடியாக போயிருந்தும் கூட அதை அடைய முடியல, வழிமறிக்க முடியல. அப்போ தெரிஞ்சு போயிடுறாங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. இது 4வது சம்பவமாக இது நடக்குது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மறுபடியும் குறைசி அதே சாமுக்கு தான், சாமுக்கு இன்னொரு கூட்டம் போகுதுன்னு கேள்விப்பட்டு, அதாவது மொத்தம் எத்தனை 4 ஆச்சு. 5வது தடவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு 5வது தடவையும் அவங்களே கிளம்புறாங்க. 5வது தடவையும் கேள்விப்பட்டு அவங்க தலைமையிலேயே ஒரு கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் அங்க போய் பார்த்தா பாதையை தாண்டி அவங்களும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுல இருந்து குறைஷிகள் எங்கேயாவது கிளம்பி வியாபாரத்துக்கு இந்த வழியா வர்றாங்கன்னு தெரிஞ்சால் உடனே அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கணும், ஒரு நெருக்கடியை உண்டாக்கணும். நெருக்கடியின் மூலமாக நீதி கிடைக்கணும். நீதி கண்டிப்பா கிடைக்கும். நெருக்கடி பண்ணா தானே ஒழுங்குக்கு வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி பண்ணினாங்க. எந்த ஒரு வரலாறு புரட்டி நீங்க எடுத்தாலும்
வேற எந்த ஒரு வணிக கூட்டத்தையும் வழிமறிச்சே கிடையாது. எத்தனையோ காபிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த வழியாக வியாபாரத்துக்கு எத்தனை ஊருக்காரங்க போயிருக்காங்க, எத்தனை ஊருக்காரங்க இதை விட பெருஞ்சரக்கோட எல்லாம் போயிருக்காங்க. யாரையும் வழிமறிச்சதே கிடையாது. வழிமறிச்சது கூட யாரத்தான் இந்த ஒரு என்ன நாளைக்கு கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா போய் கொள்ளையடிக்க போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. கொள்ளையெல்லாம் அடிக்க போல மீட்க போனாங்க. அவங்களுக்கு சொந்தமானது செஞ்சாங்க, அவங்களே தலைமை தாங்கி மீட்க போயிருக்காங்க. வேற எந்த ஒரு கூட்டத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்குனது இல்ல. இந்த பழைய வரலாறு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க மறந்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய் வம்புக்கு போனாங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து தவறா சித்தரிக்கிறாங்க. ஒரு சம்பந்தம் இல்லாத யாரோடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்புக்கு போனதே கிடையாது. இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சொத்துக்களை பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இப்படி எல்லாம் நடந்துருச்சு. நடந்த உடனே அதுக்கப்புறம் மதீனாவுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல என்ன செய்யணும், அந்த குருசிபுல் ஜாபிர்னு ஒருத்தன், இவன் ஒரு கூட்டத்தோட வந்து மதீனாவுடைய அந்த ஓரம் இருக்குல்ல, மதீனாவுடைய வெளிப்பகுதி, அந்த புறநகர் பகுதிமாங்கல்ல, அந்த புறநகர் பகுதியில வந்து ஒரு தாக்குதல் நடத்தி எடுத்துட்டான் குருசிபுல் ஜாபிர்ங்கிறவன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கேள்விப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போறாங்க. உடனே மக்கா மதீனாவுக்கு வந்து வேற ஒரு ஆட்சி தலைவரை நிப்பாட்டிட்டு, யார செய்து போன ஹாரிசாவை நிப்பாட்டிட்டு ஒருத்தன் தாக்கிட்டு போயிட்டான உடனே விரட்டிட்டு போறது யாருதான், இன்னொரு குழுவே அனுப்பல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டிட்டு ஓடுறாங்க. அவன் பின்ன ஓடுறான், பயந்து ஓடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையோட விரட்டிட்டு போறாங்க. பத்ர் போர் நடக்குது பாருங்க, அந்த இடம் வரைக்கும் விரட்டிட்டு போயிட்டாங்க. அங்கேயும் தப்பிச்சுட்டான். இந்த இதுக்கு வந்து பத்ருல் ஊலா, முதல் பத்ர்னு சொல்லுவாங்க. இதுல யுத்தம் நடக்கல. அதாவது யுத்தம் நடப்பதற்கான சில அறிகுறிகள் தோன்றி தோன்றி மறையுது. இந்த ஒரு 10 மாசத்துக்கு பிறகு ஆரம்பிச்சது வந்து ஏதாவது ஒரு வகையில் யுத்தம் நடந்துருமோங்கிற மாதிரி தெரியும். யுத்தம் நடக்காது. ஒண்ணு தவறான தகவலா இருக்கும், இல்லன்னா தப்பிச்சு ஓடி போயிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து இவ்வளவு நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு ஜஹஷ்ங்கிற ஒரு சஹாபி தலைமையில 8 பேர், அவரையும் சேர்த்து 9 பேர், இன்னொரு ரிவாயத்தில் அவரையும் சேர்த்து 8ங்கிறாங்க. 9 பேருக்கு பேரே வர்றதுனால 9 அறிவிப்பு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். 9 பேர் கொண்ட ஒரு குழுவை என்ன செய்யறாங்கன்னா அனுப்புறாங்க. நீங்க 9 பேரும் போறீங்க, போய் இவங்க மக்காவுல இருந்து ஷாமுக்கு போவாங்கல்ல, போற வழியில நஹ்லான்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணணும். எங்க இருந்தெல்லாம் மக்காவுல இருந்து எவன் போறான், எத்தனை வியாபாரிகள் போறான், திரும்பி எத்தனை பேர் வர்றான், அவங்களுடைய நடமாட்டம் எந்த அளவு சர்வசாதாரணமா இருக்குதா, அல்லது பயந்து பயந்து போறாங்களா, பெருஞ்சரக்கு கூட போறாங்களா, சின்ன சின்ன கூட்டமா போறாங்களா, இந்த விவரங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 9 பேர் அனுப்புறாங்க அப்துல்லா இப்னு ஜஹஷுடைய தலைமையில. இந்த 9 பேருக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமீர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் அவர் கையில ஒரு கடிதத்தை கொடுக்கறாங்க. கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தோட நஹ்லாங்கிற இடத்துக்கு போ, நஹ்லா என்ற இடத்தை அடையிறதுக்கு முன்னாடி இந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்க கூடாது. கடிதத்தை ஒட்டி வச்சிருக்கணும். இந்த கடிதத்தை எங்க போய் தான் பிரிக்கணும், நஹ்லா என்ற இடத்தை அடைஞ்ச உடனே தான் இந்த கடிதத்தை நீ பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிடறாங்க. இவங்களும் பிரயாணம் பண்ணி நஹ்லாங்கிற இடத்தை போய் அடைஞ்சி கடிதத்தை வந்து பிரிச்சு பார்க்கறாங்க. அதுல என்ன எழுதிட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய இந்த கடிதத்தை நீ பார்த்த உடனே மக்காவுக்கும் தாயிஃபுக்கும், தாயிஃப் அந்த வழியெல்லாம் வருது, தாயிஃபுக்கும் இடையில உள்ள இந்த நஹ்லா என்ற இடத்திலே நீ தங்கிக் கொள்ள வேண்டும். இங்கேதான் தங்கி இருக்கணும். தங்கி இருந்து குறைஷிகளுடைய நடமாட்டத்தை, மற்றவர்களை யாரையும் குறிப்பிடல, அப்படி குறிப்பிடுறாங்க, தர் சுதபிஹா குறைஷன், குறைஷிகளுடைய நடமாட்டத்தை நீ கண்காணிக்க வேண்டும். உன் வேலை என்னன்னு கேட்டா, இங்க டேரா போட்டுருணும். நஹ்லாங்கிற ஊர்ல இந்த 9 பேர் என்ன செய்யணும், டேரா போட்டுருங்க. டேரா போட்டு ஏதோ பயண கூட்டம் மாதிரி தங்கிக்கிட்டு போறவன் வரவன் எல்லாரையும் இல்ல, இந்த குறைஷி கூட்டத்தை மட்டும் நீங்கள் கண்காணித்து அவங்களுடைய செய்திகளை வந்து எனக்கு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த காரியத்திற்கு உன் கூட இருக்கிற யாரையும் நீ நிர்பந்தப்படுத்தக்கூடாது. சொல்லு, யார் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் அங்க இருங்க, ஒத்துக்கிறாதவங்கள திருப்பி அனுப்பிடுங்க, என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். 8+9 பேர், 9 பேர் இருக்காங்கல்ல, 9 பேர்ல யாரு ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களை மாத்திரம் வச்சுக்க, யாரு ஒத்துக்கலையோ அவங்களை அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கடிதத்தில் இருக்கு. இருந்த உடனே இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்கிறார், என்னப்பா செய்தி, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே அமர்ந்து நம்மளை கண்காணிக்க சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்தி,
ஏன்னா கண்காணிக்க நீங்க இருக்கும் பொழுது வியாபார கூட்டத்தில் வர்றவன் இவங்களெல்லாம் தெரிஞ்சவன் தான். ஏன்னா அந்த 9 பேருமே மக்காவாசிகள், யாரும் மதீனாவாசிகள் கிடையாது. இந்த 9 பேர் மூஞ்சியும் அறிஞ்சவன் தான் வருவான் வியாபாரத்துக்கு. அபூஜைகளுக்கு 9 பேரை தெரியும், அது மாதிரி உத்துபாவுக்கு தெரியும், சைபாவுக்கு தெரியும். அப்ப இந்த 9 பேர் அந்த இடத்துல தங்கி இருக்கும் பொழுது உயிருக்கு அவங்க வந்து தாக்கிடுவாங்கல்ல. சின்ன நம்பர் தானே இருக்கிறாங்க, ஒரு 200 பேரோட வந்தான்னு வைங்க, என்ன வேண்டாலும் நடக்கலாம். அப்ப இந்த 9 பேர் ஒரு ஆபத்தான ஒரு பணியில ரசூலுல்லாஹ் ஈடுபடுத்துறாங்க. நீங்க இடையில தங்கி கொள்ளணும், நடமாட்டத்தை கண்காணிக்கணுங்கிறாங்க. அப்ப இவங்க ஆலோசனை பண்றாங்க, யாராச்சும் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை விட விரும்பினால் என்னோடு தங்கிக் கொள்ளுங்கள், அப்படி விரும்பாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் போய்விடலாம், நீதி உள்ளவர்களுக்கு நான் பாத்துக்கிறேன், நான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே 9 பேருமே இவரையும் சேர்த்து 8 பேருமே இல்ல நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை படி நடந்து கொள்வோம், அங்கே வெயிட் பண்ணி கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த 9 பேர் யாருன்னா அபூ ஹுதைஃபா பின் உத்பா ஒரு ஆளு, உக்காசா பின் மெஹசன்ங்கிற ஒரு ஆளு, அது மாதிரி சாது பின் அபி வக்காஸ் அவர் ஒரு பெரிய சஹாபி அவர் ஒரு ஆளு, ஆமிர் பின் ரபியாங்கிற ஒரு ஆளு, வாக்கித் பின் அப்துல்லான்னு ஒரு ஆளு, ஹாலித் பின் புகைர்னு ஒரு ஆளு, சஹில பின் பைலான்னு ஒரு ஆளு, இந்த அப்துல்லா பின் ஜஹஷ் ஒரு ஆளு. இப்படி இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நம்ம தங்கி உழவு பார்க்குவோம் இருக்கிறாங்க. 4 பேர் கொண்ட சின்ன வணிக கூட்டம், 4 பேர் தான் வர்றாங்க, பெரிய வணிக கூட்டம் இல்ல, மொத்தமே 4 பேர் கொண்ட ஒரு வணிக கூட்டம் வருது. அதனுடைய தலைவராக ஹலரமி என்ற ஒருத்தர் தலைவராக வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஆளுடைய பேர் அப்துல்லா, ஹலரமி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய தலைமையில அவருடைய சகோதரர் ஒருத்தர் நௌஃபுல்ங்கிறவரு, ஹக்கம் இப்னு கைசான்ங்கிற ஒருத்தர், உஸ்மான் இப்னு அப்துல்லான்னு ஒருத்தர், இந்த 4 பேர் கொண்ட வியாபார கூட்டம் ஒண்ணு வருது. இவங்க எத்தனை 9, 4 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் வருது. வியாபார கூட்டத்தை கண்ட உடனே இந்த 9 பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 9 பேர்ல 2 பேருடைய ஒட்டகம், சாது பின் அபி வக்காஸுடைய ஒட்டகமும் உத்பா என்பவருடைய ஒட்டகமும் கொஞ்சம் தசமாறி போயிடுச்சு. இந்த 2 பேரும் ஒட்டகத்தை தேடி போயிட்டாங்க. 7 தான் இருக்கிறாங்க தங்கி இருந்த இடத்துல. இந்த 2 பேருடைய ஒட்டகம் எங்கிட்ட ஓடி போச்சு. ஒட்டகத்தை தேடி இந்த 2 பேரும் போயிட்டாங்க. 7 பேர் இருக்கிற நேரத்தில் இந்த 4 பேர் வர்றாங்க. 7 பேரும் கலந்துரையாடல் நடத்துறாங்க, என்ன செய்யலாம், வர்றாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் தான் தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாராரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, தகவல் தர சொன்னாங்க வாஸ்தவம் தான், ஆனா நிறைய சரக்கோட போறாங்க, இதெல்லாம் போய் அங்க போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு எதிராக அது பயன்படும், பெரிய லாபகரமான சரக்குகளோட இவங்க போயிட்டு இருக்காங்க, இவங்களை விட்டோம்னு சொன்னா நமக்கு அது எதிராக பயன்படும், நம்மளை அழிக்கிறதுக்காக வேண்டி அவங்க நோக்கத்தில் இருக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு பலவிதமான கருத்து வேறுபாடுலாம் கடைசி என்ன பண்றாங்கன்னா, இல்ல இவங்களை அட்டாக் பண்ணிட வேண்டியதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டாக் பண்ண சொல்லி உத்தரவு போடல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு என்னன்னு கேட்டா தகவல் கொடுக்கறது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களாகவே இந்த 7 பேருமாகவே முடிவு பண்ணி 2 பேர் தான் ஆடு ஒட்டகத்தை தேடி போயிட்டாங்களே, அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அம்ர் இப்னு ஹலரமிங்கிறவர், அவர் தான் தலைவர், அவர் இறந்து போயிடுறாரு. 2 பேர் உஸ்மான் இப்னு அப்துல்லாவையும் ஹக்கம் இப்னு கைசான்ங்கிறவரையும் கைது பண்றாங்க. நவபுல் ஓடி போயிடுறாரு. 4 பேர்ல ஒரு ஆளு இறந்து போயிடுறாரு, 2 பேரை சுத்தி பிடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு மக்காவுக்கு, அவர் வந்த இடத்துக்கு போயிடுறாரு. இந்த 2 கைதிகளையும் அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்களையும் சரக்குகளையும் ஓட்டிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. இவங்க எல்லாம் 7 பேர் மட்டும், இந்த 2 பேர் ஒட்டகத்தை தேடி போன ஆளுக்கு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க வர்றாங்க. வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா கோபம் வருது, என்ன வேலை பண்ணிட்டீங்க நீங்க? 2 காரணம். ஒன்னும் நான் உங்களுக்கு அந்த உத்தரவு போடலாம், தகவல் தான் தெரிவிக்க சொன்னேன். 2வது நீங்க புனிதமிக்க எப்ப நடக்குதுன்னா ரஜபு மாசத்துல நடக்குது. ரஜபு 4 மாசத்துல எந்த யுத்தமும் அரபியர்கள் செய்ய மாட்டாங்க, இஸ்லாமும் அது அங்கீகரிச்சுக்கிச்சு. 4 மாசம் எந்த மாசம் கேட்டா தொடர்ந்து 3 மாசம், துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். துல்ஹஜ்ஜி இப்ப துல்காதா மாசம் ஒண்ணு, ஹஜ்ஜிக்கு முந்தின மாசமும் ஹஜ்ஜிக்கு பிந்தின மாசமும் ஹஜ்ஜி மாசமும், இது ஒரு 3 மாசம். தனியா ரஜபு, ரஜபு இந்த வரிசையா வராது. ரஜபு மாசம் எப்ப வருது பாருங்களேன், முஹர்ரம் புனிதமான மாசம், சஃபரு, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர்,
ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு. ரஜபு நடுவுல வருது. அந்த ரஜபும் புனிதமான மாசம். ரஜபுக்கு அப்புறம் என்ன? ஷாபானு, ரமலானு 2 மாசம் விட்டுட்டு, ஷவ்வால் 3 மாசம் விட்டு, துல்காதா மறுபடி புனித மாதம் வருது. அப்ப 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 4 எதுன்னு கேட்டா, ரஜபு 1, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். ஹஜ்ஜிக்கு முந்தின மாசம், ஹஜ்ஜிக்கு பிந்தின மாசம், ஹஜ்ஜி மாசம், இது 3, ரஜபு 1. இவங்க போனது ரஜபுல. ரஜபுல ஒரு புனிதமான மாசத்துல போய் இந்த மாதிரி ஒருத்தன் தாக்கிட்டு வந்துட்டீங்களப்பா, போர் தடை செய்யப்பட்ட மாதத்துல அப்படிங்கறதுனாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா இத எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முகமது புனித மாதங்களை கூட மதிப்பதில்லை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டா இருக்கும்போது அதை மதிக்கணுமா இல்லையா? அவங்க இந்த பாதத்தில் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மக்கா காபிர்கள் கூட இந்த 4 மாசத்துல யாரையும் தாக்க மாட்டாங்க. புனித மாதம் சொல்லி சண்டையிடாம விளைவிக்கிறாங்க. அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மரபையே முகமது வீணாக்கிட்டார்னு சொல்லி பரவலாக குற்றச்சாட்டு எழும்புது. அப்ப இவங்களுக்காக தான் இந்த ஆயத்தை கூட எல்லாம் இறக்கி வைக்கிறான். சூரத்துல் பக்கராவுல 217வது வசனம், யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராம், புனித மாதத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீருன், அதுல போர் செய்வது ரொம்ப பெரிய குற்றம் தான். ஆனால் சத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுப்பதும், குஃப்ரும் பிஹி அல்லாஹ்வை மறுப்பதும், ஒரு மஸ்ஜிதுல் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து தொழுகிறதை தடுக்கிறதும், ஒரு இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த ஊருக்கு சொந்தக்கார மக்களை ஊரை விட்டு விரட்டுறதும், அக்பர் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அதை விட பெரிய பாவம். இவங்க அதை விட பெரிய பாவம் செஞ்சவங்க இந்த புனித மாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்கள. இவன் காபாவுல தொலை வந்தவனை தடுத்தவன் நியாயமா? ஊருக்கு சொந்தக்காரனை ஊரை விட்டு விரட்டினான அது நியாயமா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை இவங்களுக்கு சாதகமாக அந்த வசனத்தை இறக்கின பிறகுதான் அந்த 4 பேர் 7 பேர் செஞ்சதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த கைதிகள் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒருத்தர் ஓடி போனார்ல, அவர் போய் மக்காவுல சொல்லி 2 பேரை முகமது பிடிச்சிட்டு போயிட்டாரு, ஒரு ஆளை காலி பண்ணிட்டாரு அப்படின்ன உடனே அந்த காலத்தில் என்னன்னு கேட்டா, அந்த பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா பணம் கொடுத்து மீட்டிக் கொள்ளலாம்னு ஒரு மரபு இருந்துச்சுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா, மக்காவாசிகள் மதீனாவாசிகள் பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன், இங்க ரூபாயோட போவாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்தி, இந்தாங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிறங்க, எங்க ஆளை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிற வழக்கம் இருந்துச்சு. எல்லா ஊர்களும் இந்த மாதிரி போர் சண்டை நடந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா காசு கொடுத்து மீட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு மரபு அன்றைக்கு இருந்தது. இதை கேள்விப்பட்டவன என்ன பண்ணாங்கன்னா, மக்காவில இருந்து ஒரு கூட்டம் இந்த 2 பேரையும் மீட்டிட்டு போறதுக்காக வேண்டி, 4 பேர்ல 2 பேர் கைதி ஆயிருக்காங்கல்ல, மீட்டிட்டு போறதுக்காக வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 2 பேரையும் விடல, நாங்க விட்டுருவேன், ஆனா எங்கால் 2வது வந்து சேரல ஒண்ணும். இந்த ஒட்டகத்தை காணாம தேடிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, ஆனா அப்படி பண்ணல. இவங்க ஒட்டகத்தை தேடி போயிட்டு மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2 பேர் இங்க சேர்ற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அவங்க அந்த 2 பேர் வந்துட்டாங்கன்னா இவங்களை விட்டுருவோம். 2 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த 2 பேரும் வரமாட்டாங்க, இந்த 2 பேரையும் நாங்க அதுக்கு பதிலாக என்ன செய்வோம், கணக்கு தீர்ப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறுத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்படி நடந்து கொண்டிருக்கும்போது 2 பேரும் சேர்ந்தாங்க. ஒட்டகத்தை தேடி போனவங்க ஒட்டகத்தோட நின்றுட்டாங்க. சாது பின் அபீ வக்காஸும் உத்பாவும் சேர்ந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுறாங்க. இது அங்க ஒரு பெரிய ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்க மக்காவுல. இந்த மாதிரி அது ஹல்ரமி முக்கியமான ஒரு ஆளு, அவரை கொலை பண்ணிவிட்டாங்க, வியாபாரத்தெல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டாங்க. அப்ப நம்ம வியாபாரத்துக்கு போறது பெரிய பெரிய முக்கியமான தொந்தரவான விஷயமா போச்சு. சாமி பக்கம் நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு எப்படி நம்ம வாழ்க்கை நடக்கும், இவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பெரிய தொந்தரவாவில் இருக்காருங்கிற மாதிரி மக்காவுல அந்த ஒரு கருத்தை நினைச்சு பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அபூ சுஃபியான் அவரே பெரிய தலைவர், அதாவது அபூஜஹலுக்கு அடுத்த நிலையில இருந்த தலைவர். பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அது ஒரு விஷயம். அவர் இஸ்லாத்துக்கு வர முந்தி இந்த அபூ சுஃபியான் என்பவர் அவர் ஒரு வியாபாரத்துக்காக போயிருக்கிறாரு, ஷாமுக்கு போயிருக்காரு, சிரியாவுக்கு. அவர் அந்த சிரியாவுக்கு போயிட்டு திரும்பி வர்ற செய்தி அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி கிடைக்குது. அபூ சுஃபியான்ங்கிறவர் அங்க வியாபார கூட்டம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தகவல் கிடைக்குது. இந்த அபூ சுஃபியானை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டா, அதாவது அவரு ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு வர்றாரு. அபூ சுஃபியானோட வர்றது என்னன்னா 30 பேர் தான். அபூ சுஃபியான் அந்த சிரியாவிலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கிட்டு மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போகல,
இப்ப சிரியாவில இருந்து மக்காவுக்கு வந்துட்டு இருக்காரு. போய் வியாபாரத்தெல்லாம் பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு போகும்போது கண்காணிச்சுக்கிட்டாங்க. வரும்போது நிறைய சரக்குகளோட வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அபூ சுஃபியான் திரும்பி வர்ற செய்தி கிடைக்குது. வரும்போது அவர் எப்படி வர்றாருன்னு கேட்டா, கூட 30 பேர், 30 பேரோட 1000 ஒட்டகம். வர்றது 30 பேர் தாங்க. வர்ற ஒட்டகத்து எண்ணிக்கை எவ்வளவு? 1000 ஒட்டகம். அவ்வளவு சரக்குன்னு அர்த்தம். அப்ப 1000 ஒட்டகத்து நிறைய சரக்குகளை ஏத்திக்கிட்டு இந்த 30 பேர் என்ன செய்யறாங்க, வந்துட்டு இருக்காங்க. சிரியாவில் பெரிய லாபம் அடைஞ்சு திரும்ப 1000 ஒட்டகத்து நிறைய சரக்குனா நீங்க பாத்துக்கிறீங்களேன், ஒரு ஒட்டகம் அரை லாரி சரக்கை ஏத்தலாம். அப்ப 500 லாரி சரக்குன்னு வைங்க. அப்ப அவ்வளவு சரக்குகளை ஏத்திக்கிட்டு வருது, ஒட்டகம் வருது, தகவல் கிடைக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுதான் மடக்க வேண்டிய ஆளுங்க, சரியான இது, இந்த 3 நாளெல்லாம் போய் மடக்கி சரி வராது, பெரிய இடம், இந்த பொருளாதாரத்தை ஒட்டச்சாதான் நமக்கு அது நீதி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அத திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, புறப்படுறாங்க. அப்படி புறப்படக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் ரொம்ப விவரமான ஆளு, ரொம்ப ஷார்ப்பான ஆளு, கூர்மையான ஆளு. அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, அந்த ஹல்ரமிக்கு நடந்தது, மற்ற சம்பவங்கள் அடிக்கடி ஒரு 7-8 தடவை வழிமறிக்க வந்தது போனது எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால வரும்போது இந்த முகமது ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரூட் எடுத்தா வர்றாரு. சும்மா கண்ணு குறுக்குத்தனமான வரல. அங்கங்க உழவு பாக்குறது, ஒரு ஊர்ல இறங்கி ஒரே ஒரு ஆளை அனுப்பி ஏதாவது தென்படுதான் முன்னாடி பார்த்துட்டு வா, அங்க ஆடு மேய்க்கிறோம் ஒட்டை மேய்க்கிறோம் நிப்பானுவோம், ஏதாவது முகமது ஆளுக்கு ஏதாவது வந்தாங்களா போனாங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவரு விவரமா தான் வருவாரு. அந்த விவரமான ஆளு யாரு, அபூ சுஃபியான். அவர் அப்படியே போறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தோட புறப்பட்டு போறதை பாத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு சொல்றாங்க, உனக்கு தான் வேட்டு வச்சு வந்துகிட்டு இருக்காரு அவர் முகமது அவரே தலைமை வாங்கி செய்யறாரு, ஒரு கூட்டத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு, நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே காலியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் அவருக்கு கிடைச்சிருச்சு. அபூ சுஃபியானுக்கு கிடைச்ச உடனே அபூ சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புறப்பட்டு இந்த பத்ர் போர் நடக்குது, இப்பதான் நடக்க போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது பத்ர் போருக்கு இல்ல, எதுக்கு போனாங்க, இந்த 30 ஒட்டகம் 1000, 30 வணிகர்கள் 1000 ஒட்டகம், அது நிறைய சரக்குகள், இதுக்கு ஒரு அடைஞ்சல் கொடுக்கறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போறாங்க. தகவல் வந்த உடனே அவன் அபூ சுஃபியான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அம்ருல் கிஃபாரின்னு ஒருத்தர், லம்லம் என்ற ஒரு பேர், அவரை பிடிச்சி அந்த பக்கத்தில் கிஃபாரி கோத்திரத்துக்காரு, அந்த வழியில் இருக்கிற கோத்திரம் அது, அவரை பிடிச்சி உனக்கு நான் பெரும் தொகை தர்றேன், எப்படியாச்சும் நீ மக்காவுக்கு போய் இந்த மாதிரி நாங்க வர்ற வழியில முகமதுனால இடைஞ்சல் வருங்கிறத போய் சொல்லிவிடு, இதை காப்பாத்துறதுக்கு அங்கிருந்து ஒரு பெரிய படம் வந்தா தான் நாங்க தப்பிக்க முடியும் என்பதை நீ போய் அங்க சொல்லிரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி அனுப்புறாரு. அபூ சுஃபியான் ஒரு இடத்துல நின்றுகிட்டு, இன்னும் கொஞ்சம் வந்துட்டோம்னு சொன்னா முகமது அட்டாக் பண்ணிடுவாரு, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா எங்களை காப்பாத்துறதுக்கு மக்காவில இருந்து ஒரு பெரிய கூட்டம் வரணும் அப்படின்னு இவரு அந்த லம்லம் என்பவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்பினவன அந்த ஆளு காசுக்கு செய்யறாள் தானே, அவர் கரெக்டா மக்காவுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி அபூ சுஃபியான் அந்த கூட்டத்துக்கு பெரிய டேஞ்சர் இருக்கு, முகமது எல்லாத்தையும் பறிச்சுக்கிற மாதிரி இருக்காரு, கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, நீங்க போய் காப்பாத்தி ஆகணும், இல்லன்னா நம்ம மோசமா போயிடும் விலை ஒன்று சொல்லி அங்க போய் மக்களை எல்லாம் தயார்படுத்துறாரு. தயார்படுத்தின அபூ ஜஹல் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஹலரமி மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு, அவர் ஹலரமி தானே கொண்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா இருந்தாலும் இவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், நம்ம யாருங்கிறத இப்ப காட்டிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மக்காவுல இருந்து பெரிய ஜமாத்தை திரட்டுறாங்க. ஏன்னுட்டு அந்த 1000 ஒட்டகத்துல மக்காவில் உள்ள எல்லாருடைய சரக்கும் இருக்குது, பெரிய பெரிய கோத்திரத்தாருடைய சரக்குலாம் இருக்குது, எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு ஏற்படும், எல்லாரும் ஓட்டாண்டி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய விஷயமாகி ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளணும், இல்லைன்னா அவங்க சார்பில் ஒரு ஆளை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு ஊர் கட்டுப்பாடு மாதிரி கம்பல்சரியா மக்களை எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, திரட்டுறாங்க. திரட்டி கொண்டு அவங்க பெரும் கஷ்டத்தோட 950 பேரை தயாரிக்கிறாங்க. மக்காவோட ஊர் தானே அந்த பெரிய நகரம், அந்த காலத்தில் அவ்வளவுதான் மக்கள் தொகை 950 பெரிய நம்பர். மக்காவில இருந்து ஒரு 950 பேர் என்ன செய்யறாங்க, அதிகபட்சமா திரட்டிக்கிறாங்க. அதோட 200 குதிரை, அதோட இந்த இவங்களுக்கு ஜாலியா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுறதுக்காக வேண்டி ஆடி பாடி கூத்தடிக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் கூட்டிட்டு வாங்க. எப்ப போனாலும் இந்த அப்பதான் ஒரு ஜாலியா பொழுது போகும். அது மாதிரி பெண்கள், பாட்டு படிக்கிற பெண்கள், இவங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு குறைஷிகள் புறப்பட்டு வர்றாங்க. எதுக்கு,
அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவங்க மக்காவுல இருந்து புறப்படுறாங்க. இங்க புறப்பட்டு வந்து இடையில மறைச்சுக்கிட்டோம்னா நம்ம முகமது நம்ம மறைச்சிருவோம், வியாபார கூட்டம் கிளீனா போய் சேர்ந்துரும். அதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா இவங்க சொல்லி விட்டதோட அபூ சுஃபியான் என்ன பண்றாங்க கேட்டா, இவங்க வந்து இன்னைக்கு சேர்ந்து நம்ம வந்து காப்பாற்றுற ஐடியா பண்ணி கடலோர மார்க்கமாக அவர் இந்த வியாபாரத்தில் கில்லாடி அவர் ரூட்டு பூரா அவருக்கு நல்லா தெரியும். இவங்க எல்லாம் வராத வகையில் அப்படி கடல் மார்க்கமாகவே போய் கடல் ஓரத்தையே பிடிச்சி ஜித்தா வழியா ஓடி போயிட்டார். அவர் மக்காவுக்கு சேர்ந்தார். இவங்க புறப்பட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரு போய் கிளீனா அடைஞ்சிட்டாரு, அங்க போய் சேர்ந்துட்டாரு, மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. எந்த இடைஞ்சலும் இல்லாம சரக்குகள் பத்திரமா போய் சேர்ந்து போச்சு. இதுக்கு இடையில அவர் தகவல் அனுப்புறாரு, பத்திரமா சேர்ந்தாச்சு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா முகமது நீங்க சந்திக்க வேணாம், மக்காவுக்கு இப்படி புறப்படுறாங்க. அவர் அப்படி போய் சேர்ந்துறாரு. வேற ஒரு வழியாக வந்து என்ன செஞ்சாரு, மக்காவுக்கு கடல் வழியா வந்து ஜித்தாவுக்கு வந்து நுழைஞ்சிடலாம், அந்த மாதிரி வந்து உள்ள நுழைஞ்சிட்டாரு. சொல்லி விட்டா எத்தனையோ அறிஞர்கள் பெரியவர்கள் அவங்க இருந்த முதியவர்கள் அறிவுரை சொல்றாங்க, திரும்பிடுவோம், நம்ம நோக்கம் வந்து அபூ சுஃபியானை காப்பாத்துறது தான், சரக்குகளை காப்பாத்துறது தான், சரக்குகள் பத்திரமா ஊர் போய் சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம போய் முகமது கூட சண்டைக்கு போறதான் வரும், இப்போதைக்கு யுத்தம் தேவையில்லை, அவங்களோட நம்ம போரிட்டு அவங்க அதுல உலகத்துல பாக்குறாங்க. ஒரு 300 பேர் அவங்க இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. பார்த்துட்டு வந்து அவங்க 300 நம்ம 1000 இருக்கிறோம், அங்க உள்ள ஒரு ஆளு காலி பண்ணாம சாக மாட்டாங்க சொல்றாங்க. அப்படி இருந்து நம்மள 300 செத்தா ஒரு கேவலம் தானே, தேவையாயுது, வேணாம், நம்ம சரக்குகள் சேர்ந்துருச்சு, ரொம்ப தவிர்த்துக்கிறோங்கிற மாதிரி கருத்து பரவலா உண்டாகுது. இவன் என்ன பண்றான், அபூஜஹல் மாத்திரமா நிக்கிறான் உறுதியா. முடியாது, முன்ன வச்சதுதான், ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நம்ம திரும்ப கூடாது. போய் என்ன செய்வோம், அங்க பத்ருங்கிற இடத்துக்கு, அதான் அந்த இடத்து சந்திக்கிற இடம், அந்த இடத்துக்கு நம்ம போவோம், முகமது சந்திப்போம். முகமது பயந்து நம்மளை கொண்டு ஓடி போயிடுவாரு. அங்கே இருந்து ஒட்டகத்தை நாளைக்கு திண்டு போட்டு நம்ம யாருன்னு காட்டிட்டு வந்தா நம்மளை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க. நாளைக்கு மக்காவாசிகள்னா படம் எடுத்து வந்து பாத்துக்குவாங்க, அவங்களை இடம் அளிக்க கூடாது, அவங்களை தாக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை செய்யணும் உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் புறப்பட்டு வர்றான். அதுக்கு தோல்வி அந்த அம்முர் அந்த கொல்லப்பட்டார்ல ஹல்ரமிக்காரரு, ஏற்கனவே 4 பேர்ல ஒருத்தர், அவருடைய சகோதரரை கூப்பிட்டு நீ வந்து ஒரு சூடு ஏற்றி விடுப்ப ஆட்களுக்கு சொல்லி சொன்ன உடனே அவர் தன்னுடைய அண்ணன் கொல்லப்பட்டது அந்த கொடூரத்தெல்லாம் அப்படியே உருக்கமா சொல்லி மக்கள் எல்லாம் உசுப்பேற்றி விட்டவன கிளம்புது. சண்டைக்கு தான் கிளம்புறாங்க. இப்ப முதல் வந்த நோக்கம் வந்து கிளம்பும் போது வந்து சரக்கு காப்பாத்தி விட்டு விளையாண்டுங்கிறது தான். இப்ப என்னன்னு கேட்டா போரையே சந்திச்சு ஆகணுங்கிறதுக்காக வேண்டிய புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்சிருச்சது, அபூ சுஃபியான் போய் சேர்ந்தது, இப்ப இவங்க வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரயாணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப புறப்படுறாங்கன்னா ரமலான் மாசம் புறப்படுறாங்க. ரபியுல் அவ்வல்ல மதீனாவுக்கு சேர்ந்தாங்க. ரபியுல் அவ்வல்ல இருந்து ரபியுல் அவ்வல் ஒரு வருஷம் இல்லையா, ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், எவ்வளவு நாள் ஆச்சு? 12-17 மாசம், 2வது வருஷம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் ஒரு வருஷமும் 5 மாசமும், ரமலான் 5 மாசம் தான் வருது. ரபியுல் அவ்வல்ல இருந்து ரபியுல் அவ்வல், ரபியுல் 6 மாசம் வரும். என்ன ரபியுல் அவ்வல்ல இருந்து முந்தின மாசம் வர சஃபர் வரைக்கும் தான் கேட்கணும். ரபியுல் அவ்வல்ல இருந்து சஃபர் வரைக்கும் ஒரு வருஷம். அப்புறம் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசத்துல, அதாவது 1.5 வருஷத்துல, வரலாற்றுப்படி கணக்கு சொல்ல 2வது வருஷம் சொல்லுவோம். ஒரு வருஷத்தினுடைய பாதியையும் ஒரு வருஷம் தான் சொல்லுவோம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல, அதாவது மதீனாவுக்கு போய் 17வது மாசம் முடிஞ்சு 18வது மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த புறப்பட்டு வந்தாங்கல்ல, வணிக கூட்டத்தை மறிக்க புறப்பட்டு வர்றாங்க. வந்து அந்த பத்ருங்கிற இடத்தை அவங்க அடையக்கூடிய நேரத்தில் பிறை 17 யுத்தம் நடந்து ரமலான் 17 நடந்துச்சு. அந்த இடத்தை வந்து அடைஞ்சது எப்ப? பிறை 17. அப்ப இவங்க அங்கிட்டு புறப்பட்டு வர, அவங்க அங்க புறப்பட்டு வர, 2 பேரும் இந்த பத்ருங்கிற இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, அந்த பள்ளத்தாக்கில் வந்து சந்தித்துக் கொள்றாங்க. இதுதான் அந்த பத்ர் யுத்தத்தினுடைய ஆரம்பம். இந்த வருஷம் தான் ரமலானுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ரமலானுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கு. பிரயாணத்துல வந்து நோன்பு வைக்கவும் வைக்காம இருக்கும் மார்க்கத்தில் சலுகை இருக்குது. அந்த அடிப்படையில் பல சஹாபாக்கள் வந்து நோன்பு விட்டு இருந்தாங்க, சில சஹாபாக்கள் நோன்பு வச்சும் இருந்தாங்க. அப்படியே ஹதீஸ் வருது, வைத்தவர்கள் வைக்காதவர்களை குறை சொல்லவில்லை, வைக்காதவர்கள் வைத்தவர்களை குறை சொல்லவில்லை, 2ஐயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருந்தாங்க. அப்ப நோன்பு வைத்தவர்கள் வைக்காதவர்களுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வர்றாங்க.
அப்படி வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, இப்னு உம்மு மக்தூம் அந்த கண்ணு தெரியாதவர் இருக்கார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கண்டிப்பான்னு சொன்னவன், அவரை தான் மதீனாவுடைய தலைவராக நியமிக்கிறாங்க. மதீனாவுடைய அந்த தலைவராக இமாமத்து செய்யக்கூடிய பொறுப்பை அவர் கையில ஒப்படைச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்பொழுது அவங்க முஸ்அப் இப்னு உமைர் என்பவருடைய கையில தான் கொடியை கொடுத்திருக்காங்க. கொடி பிடிச்சி வருவாங்க எப்பவுமே, வெள்ளை கொடி பிடித்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி 2 கருப்பு கொடி, அந்த 2 கருப்பு கொடி முஸ்அப் விட்ட வெள்ளை கொடியுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை தொடர்றாங்க. இதுல இவங்களுக்கு இருந்த குதிரை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? புறப்பட்டு வரும்போது 2 குதிரை தான். அதுவும் ஜுபைருக்கு ஒரு குதிரை, மிக்தாது இருக்கார்ல, ஆரம்பத்தில் மக்காவுடைய இஸ்லாமான ஆரம்ப காலத்து முஸ்லீம்ல ஒரு ஆள், மிக்தாதுக்கு ஒரு குதிரையும் ஜுபைருக்கு ஒரு குதிரையும் இருந்துச்சு. பாக்கி யாருக்கும் குதிரை கிடையாது. ஆனா ஒட்டகம் வச்சிருந்தாங்க. ஒட்டகம் எத்தனை இருந்துச்சுங்கிறது கணக்கு வராட்டா கூட 3 பேர் ஒரு ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டோம் அப்படின்னு வருது. அப்ப 300 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு ரிவாயத்துல 315, ஒரு அறிவிப்புல 319, இன்னொரு அறிவிப்புல 300க்கு மேல், 310க்கு மேல் தான் வருது. 320 தாண்டல, 310 கீழே வரல. அந்த எண்ணிக்கையில தான் போறாங்க. 311 இருக்கலாம், 312 இருக்கலாம், 317 இருக்கலாம், 319 இருக்கலாம். இந்த நம்பர்ல புறப்பட்டு போறாங்க. 3 பேருக்கு ஒரு குதிரை என்ற ஒரு ஒட்டகம், குதிரை 2 தான் இருக்குது. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்ற அடிப்படையில தான் ஒட்டகத்தை பங்கிட முடிஞ்சு. ஆளுக்கு ஒரு ஒட்டகம் வச்சுக்கிற முடியல. 3 பேர் ஒரு ஒட்டகத்தில் ஏறிக்கிறணும், அப்படிதான் பிரயாணம் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு எத்தனை ஒட்டகம் இருக்குன்னு பாத்துக்கிறங்க. எத்தனை ஒட்டகம் இருக்கு? 100 ஒட்டகம் இருந்திருக்கும். அதுல எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, அபூ லுபாபா 1, அலி 1, 3 பேர் ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. அப்ப கூட அவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க நடக்கிறோம் உங்களுக்காக வேண்டி, நீங்க ஒட்டகத்தில் ஏறி வாங்கும் போது நீங்க எங்களை விட வலிமையான ஆளான்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட நீங்க வலுவான ஆளா? நான் நடப்பேன், உன்னை விட நல்லா நடப்பேங்கிறாங்க. அவ்வளவு வயசுலையும் அலியை விட நான் நல்லா நடப்பேங்கிறாங்க. அப்படி எல்லாம் அந்த சம்பவத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டியிருக்கோம். அப்படி 3 பேர் ஒரு ஒட்டகத்துல புறப்பட்டு போறாங்க. அப்ப 2 குதிரை, 300 பேரு, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். இந்த கணக்குல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டம் வந்துகிட்டு இருக்குது. வந்த உடனே இந்த அபூ சுஃபியான் தப்பிச்சு போகணும், இது இவங்க வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆலோசனை பண்றாங்க. எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு, ஏன்னா எல்லாரும் புறப்பட்டு வந்த நோக்கம் என்ன? போருக்கு இல்ல, அங்கிருந்து கிளம்பி வந்த நோக்கம் என்ன? போர் செய்யற கிளம்பி வரல. போர் செய்யறதுக்கு வரவங்க சாப்பிடறதுக்கு தயாரா வருவாங்க. வந்தது எதுக்குன்னா 1000 ஒட்டகம் 30 பேரும் அடிச்சு விரட்டி விட்டு 1000 ஒட்டகத்தை கொண்டு வந்துடலாம். அந்த காலத்துல இந்த மாதிரி யுத்தத்தில் கிடைக்கக்கூடியவெல்லாம் போர்ல ஈடுபட்டவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த நோக்கமும் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அப்ப வரும்போது என்ன நோக்கம்னா, அந்த ஒட்டகத்தை மறிக்க போறோம், சரக்குகள் கிடைக்கும், அதுல நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த கூட்டம் எல்லாம் வந்திருக்க கூடும். போரை எதிர்பார்த்து வரல. இப்ப தப்பிச்சு போனதுனால இப்ப இங்க எதுக்கு வர்றதுனால போருக்கு திணிக்கப்படுது. போரை எதிர்பார்த்து இந்த பிரயாணம் போகல. அதனால என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே, போர்னு சொல்லி விஷயத்தை விளக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இந்த மாதிரி விஷயம், இப்ப போர் தான் திணிக்கப்பட்டு போச்சு, இப்ப என்ன சொல்றீங்க? அபூபக்கர் சொல்றாங்க, சந்திச்சிருவோம், களத்தை சந்திச்சிட வேண்டியதாங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அதை விட ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. மிக்தாத் கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு போடுறான்னு காட்டுறான்னு செய்யுங்க. நாங்க பனி இஸ்ராயீல்கள் மூசாட்ட சொன்னாங்களே அப்படி சொல்ல மாட்டோம். நீனு உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடு, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம்ட்டாங்க அவங்க. அப்படி சொல்றாரு மிக்தாத் சொல்றாரு. லா நகூலு லக கமா கால பனு இஸ்ராயீல் மூசா, மூசாவுக்கு பனி இஸ்ராயீல்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹுனா காயிதூன், நீனு உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னாங்களே அப்படி செய்ய மாட்டோம். வேற என்ன செய்வோம்? நீங்க எங்களை கடல்ல குதிரையோடு இறக்க சொன்னாலும் நாங்கள் இறக்குவதற்கு தயாரா இருக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் பின்னாடி நிப்போங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் கேட்டு என்ன செய்யறாங்க? மக்களை ஆலோசனை சொல்லுங்கிறாங்க திரும்ப திரும்ப. அபூபக்கர் சொல்றாரு சந்திச்சிருவோண்டு, உமர் சொல்றாரு சந்திச்சிருவோண்டு, மிக்தாத் சொல்றாரு சந்திச்சிருவோண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறதே இல்ல. திரும்பவும் கேட்கிறாங்க, மக்களே என்ன பேசாம இருக்கு, சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டா அன்சாரிகளை தான் எதிர்பார்க்கிறாங்க.
இதெல்லாம் வந்து மக்காவுல இருந்து வந்தாலும் முஹாஜிர்கள், அபூபக்கர் முஹாஜிரு, உமர் முஹாஜிர் மக்காவுல இருந்து வந்தாலு, மிக்தாது முஹாஜிரு. இந்த முஹாஜிர்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா முஹாஜிர் 240 பேரு கிட்ட அன்சார்கள் இருக்கிறாங்க, இவங்க ஒரு 60 சில்லர் தான் இருக்கிறாங்க முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் வந்து ஏற்கனவே இழந்தவங்க, என்ன வந்தாலும் சரி நின்றுவாங்க. அன்சாரிகள் எவ்வளவுக்கு உறுதியா இருப்பாங்கிறது தான் தெரியணும். அதுக்காக வேண்டி அன்சாரிகள் ஒருத்தர் ஆயத்திறக்க காணாம முஹாஜிர்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதுவும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. சொல்றாருன்னா மக்களுக்கு வந்தால இருக்குது, மதீனாக்காரர் ஒருத்தரும் வாய் பேச காணாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க திருப்பி திருப்பி. அப்ப எந்திரிச்சு சொல்றாங்க, நீங்க அன்சாரிகள் தான் சொல்றீங்க போல இருக்குது அப்படின்னு விளங்கிட்ட உடனே அன்சாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து அக்கபாவில் உங்கள்கிட்ட உடன்படிக்கை செஞ்சோமே, முதல்ல மக்காவுக்கு கள்ளத்தனமா வந்து உங்களை இறை தூதரா ஏற்றுக்கொண்டு அப்ப நாங்க என்ன பையத்து செஞ்சோம்னு கேட்டா, நீங்க எங்களிடத்துல வந்து விட்டீர்களேயானால் எங்க பொறுப்பில் நீங்கள் வந்து விட்டீர்கள், எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுற மாதிரி நாங்க உங்களை காப்பாற்றுவோம் என்று நாங்கள் வந்து அன்னைக்கு உறுதிமொழி தரவில்லையா? அந்த உறுதிமொழியில இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மாற்றம் செய்யவில்லை, நாங்க உறுதியாக நிக்கிறோம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக. அதே சொல்றாங்க, நீங்க கடல்ல குதிக்க சொன்னாலும் நாங்கள் அதுக்கு தயாரா தான் இருக்கோம்னு சொல்லி அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்த சாது இப்னு முஆத் அவர்கள் அப்ப அன்சாரிகள் சார்பாக என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை அழுத்தமா சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப கிளம்புங்க, அல்லாஹ் நிச்சயமா என்ன செய்வான், 2ல் 1 அல்லாஹ் வாக்களித்தான். ஒன்னு வணிக கூட்டம் அல்லது இந்த வரக்கூடிய கூட்டம், 2ல் 1 நீங்கள் அடைவீர்கள் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த களத்துக்கு வந்து மக்களை ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டு போறாங்க. போன உடனே பத்ருங்கிற இடத்தை அடைஞ்சிடுறாங்க. அங்க கிணத்துல பதர்ல ஒரு கிணறு இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கு, அதுல தண்ணீர் இருக்குது. வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு இடத்துல அவங்க தங்கின உடனே அப்ப ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இங்க தங்கி இருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்களா அல்லது நீங்க போர் தந்திரத்தின் அடிப்படையில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்களான்னு கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய உத்தரவுலாம் இல்ல, போர் தந்திரம் தான் அப்படின்னு இந்த இடம் தெரியல. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, தண்ணியை பூரா வந்து ஒரு ஹவுல் மாதிரி அமைச்சு கிணத்துல உள்ள தண்ணி எல்லா தண்ணியும் எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறணும். அங்க உள்ள நீர்நிலை இதெல்லாம் காலி பண்ணி போடணும். தண்ணி இல்லாத இடத்தில் தான் அவங்க வரணும். முந்தைய வந்துடுறாங்கல்ல, அவங்க வந்து சேரும்போது தண்ணி இல்லாத இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும். தண்ணி உள்ளதெல்லாம் தண்ணியை பூரா நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் காலி பண்ணிடணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம அமைய வேணும், மேட்டு பகுதியில் நம்ம இருந்து கொள்ளணும், அதான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே இது நல்ல யோசனை தான் சொல்லி வந்து என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீர்லாம் கிளீனா அவங்க தண்ணி இருக்கிற பக்கத்தையா ஒதுக்கி தண்ணி இல்லாத பகுதியை அங்க விட்டு அவங்க தங்கிக்கிறாங்க. இதுக்கடையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எத்தனை பேர் வர்றாங்க என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறதுக்காக வேண்டி பல வகையிலையும் முயற்சி பண்றாங்க. அப்ப 2 பசங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஆளுங்க, சின்ன பசங்க 2 பேரை பிடிச்சி, என்னப்பா அவங்க பேர் அஸ்லம்னு ஒரு ஆளு, அரியல்னு ஒரு ஆள், இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க சகாபாக்கள். என்னப்பா நீங்க எல்லாம் யாரு? நாங்க இந்த குறைசிகளுக்கு வந்து தண்ணி பிடிச்சி குறைசி கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஆளுக்கு நாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப திருப்பி திருப்பி கேட்க அதே அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில். அப்ப போய் சொல்றீங்க, அப்ப அபூ சுஃபியான் எங்க இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. அபூ சுஃபியான் எங்களுக்கு தெரியாதுங்க, அந்த குறைசி கூட்டத்தை தான் நாங்க என்ன செய்யறோம், தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுப்போம், அவங்க ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அடிக்க பயந்துகிட்டு அபூ சுஃபியானை பத்தி இவங்க ஏதாவது தவறான தகவலை சொல்றாங்க. தொழுதுகிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் கேட்டு வந்து, ஏப்பா உண்மையை சொன்னாங்க, இப்ப அடிக்கல, பொய் சொன்னவனே அடிக்காம விடுறீங்களே, இந்த பசங்க வந்து குறைசி கூட்டத்துக்கு தண்ணி கொடுக்கறாங்க, அபூ சுஃபியான் போய் சேர்ந்துட்டாரு, அபூ சுஃபியானுக்கு இந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது, குறைசி கூட்டத்தை பத்தியே கேளுங்க அப்படின்ன உடனே குறைசிகளை பத்தி கேட்கறாங்க. அப்ப குறைசிகள் எத்தனை பேர் இருப்பாங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, ரொம்ப பேர் இருப்பாங்க. அப்படியா, எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியுமா? நம்பர்லாம் தெரியாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு 9 இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 இருப்பாங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 1000 900 1000 வரைக்கும் இருக்கலாம். அதாவது இத்தனை ஒட்டகத்தை அறுத்தா இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க, ஒட்டகத்தை வச்சு கணக்கு போடுறாங்க. எத்தனை ஒட்டகம் இருப்பாங்கன்னு கேட்டு
ஒட்டகம் இருக்கிறது அந்த பசங்க சொல்றாங்க கரெக்டா. அவரு 10 ஒட்டகம் ஒரு நாளைக்கு இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 9 இருப்பாங்க, அது மாதிரி அறுத்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஒரு 900 இருந்து 1000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 2 பேர்த்தையும் கேட்கறாங்க, முக்கியமான ஆளுக்கு யாரும் வந்திருக்காங்களா, அதுல பிரமுகர்கள் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. பிரமுகர்கள் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த சிறுவர்கள் 2 பேரும் பிரமுகர்கள் பேர்லாம் சொல்றாங்க. உத்பா பின் ரபியா, சைபா இருக்காரு, அபுல் பக்தரி இருக்கிறாரு, ஹக்கீம் பின் ஹிசாம் இருக்கிறாரு, இவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, நௌபல் இருக்காரு, ஹாரித் பின் ஆமீர் இருக்காரு, சுஹைமான் ஒருத்தர் இருக்காரு, நலர் பின் ஹாரித் இருக்காரு, ஜமா இருக்காரு, அபூஜஹில் இருக்காரு, உமையா இருக்கிறாரு, அது மாதிரி சஹபல் ஒருத்தர் இருக்காரு, அம்ரு இருக்கிறாரு. இவ்வளவு பேரும் முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பட்டியலை வாசிக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கா இருக்கிற அந்த ஈரக்குலைகள், அந்த ஊருக்கு ஈரக்குலை மாதிரி ஆட்கள் இப்ப வெளியே தள்ளி இருக்குது, லேசுப்பட்டவங்க வரலங்கிறாங்க. மக்கா அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஈரக்குலை எல்லாம் இப்ப என்னஞ்சிருக்கு, வெளியே தள்ளிருச்சுங்கிறாங்க. ஈரக்குலைன்னா அது, அதாவது ஈரக்குலைன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா, முக்கியமான பிரமுகருக்கு சொல்லுவாங்க. ஊருவே கூட ஊர்ல இல்ல பாருங்க, எல்லாம் கரெக்டா வசமா மாட்டிக்கிட்டாங்க, சரியான ஆட்களையா கொண்டாந்து மக்கா என்னஞ்சிருக்கு இப்ப வெளியே தள்ளி இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வார்த்தை பிரயோகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பத்ருங்கிற களத்துல அவங்க வர்றாங்க. பத்ரு யுத்தம் ஆரம்பமாகுது. சண்டைக்கு தயாரா வந்துட்டாங்க. பத்ரு யுத்தம் ஆரம்பமாகுது. தெரியுமா மாட்டாங்க 5 நிமிஷம் இருக்கா? சரி, இந்த பத்ரு யுத்தம் எப்படி நடக்குது, என்னென்ன நடக்குதுங்கிறதுக்கு முன்னாடி அந்த யுத்த முறையை நீங்க தெரிஞ்சுக்கணும். யுத்தம் நடக்கிறாங்க என்ன செய்வாங்க, வந்தவங்க நேர மோதிக்கிற மாட்டாங்க. அங்கிட்ட ஒரு 300 பேர் இருக்காங்க, அங்கிட்ட ஒரு 950 பேர் இருக்காங்க, சொல்லி மோதிக்கிற மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை இறக்கி விடுவாங்க. இங்கிட்ட அணிவகத்தில் நின்று கொள்வார்கள். அணிவகத்தில் நின்ற பிறகு இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், முதல் சண்டை போட விடுவாங்க. ரோஷம் வரணும்ல, அப்பதானே 2 பக்கத்துக்கு ஒரு ஜோஸ் வரும். திடீர்னு அந்த ஜோஸ் வர்றதுக்காக வேண்டி அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஆளை முதல் இறக்கி விடுவாங்க. இந்த ஒரு ஆளை இறக்கி இவர் அவரை ஜெயிச்சிருவார்ல, அப்புறம் என்ன செய்வாங்கன்னா 3 பேர், இங்கிட்ட 3 அங்கிட்டு 3 பேரை இறக்கி விடுவாங்க. இந்த 3 பேரை இறக்கி விட்டு மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு பக்கம் கை ஓங்கினவுடனே அப்புறம் என்ன செய்யும், கை கலப்பு ஆரம்பமாயிரும். அப்புறமேல யுத்தத்துல களத்துல இறங்கிடுவாங்க. அந்த அடிப்படையில யுத்தங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல யாரை இறக்குனாங்க, அப்புறம் இறக்குன 3 பேர் யாரு, அப்ப நடந்த சண்டையில என்ன நடந்துச்சு, கொல்லப்பட்டவங்க எல்லாம் யார் யாரு, கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் யார் யாருன்ற போர் வர்ணனை இன்ஷா அல்லாஹ்